தேவையை நிர்ணயம் பண்ணி வாழ பழகிக்கங்க. ஆசை அறிமின் ஆசை அறிமின் ஈசனோட ஆயனும் ஆசை அறிமின். ஆசையை வந்து அறுக்கணுங்கிறாங்க. ஈசனை அடையணும் அப்படின்னா ஈசனை அடையணுங்கிற அந்த ஆசை கூட இல்லாத நிலை தான் என்ன நிலை? அந்த உயர்ந்த ஆன்ம நிலை. இந்த உயர்ந்த ஆன்ம நிலை என்ன? ஆசை அறிமின் ஆசை அறிமின் ஈசனோட ஆயனும் ஆசை அறிமின்னு சொல்லக்கூடிய அந்த ஈசனை அடையணுங்கிற ஆசை கூட இல்லாத அந்த நிலை இருக்க, எண்ணம் இல்லாத ஒரு நிலை. அந்த நிலையில வந்து ஈசனை அடையணுங்கிற ஆசை கூட இருக்காது. அதுதான் உயர்ந்த ஆன்ம நிலை. அப்படிங்கிறதுனால ஆறா அவை அபா நிற்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் திருவள்ளுவர் சொல்றாரு. ஆறா அவா, இந்த அவா வந்து தீராது, பெருகிக்கிட்டே தான் இருக்கும். என்ன அவா வந்து போதும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு தோணும்? போதுங்கிற எண்ணம் யாருக்கு தோணும்? என்ன இந்த 5 ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னாரு செல்வராஜ், வருஷம் சுவை நாட்டம் கேள்வி பார்வை அப்படின்னு. இந்த 5 ஃப்ரெண்டுகளையும் அனுபவிக்க வேண்டிய முறைப்படி அனுபவித்து ஐக்கியமூர்த்தி அடைகிறது தானே சபையினுடைய நோக்கம். சபையினோட நோக்கம் வேற என்ன?